வருதா இல்லையாப்பா? வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கே கிடந்தது? கொட்டாயி பானை பார்த்து கிடந்து எடுத்துமா கையில் நுழைஞ்சு விட்டால் வர மாட்டேங்குது. கையை வேற பசன்னு அரிக்குது. இல்லை இல்லைன்னா அது தண்ணியில் நினச்சி ஒரு சோப்பை போட்டு குடி தான் தூக்கணும். என்ன பாரு, என்னது ஒரு வயசுக்கு மேலாம் பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் ஒரு தங்கத்தில் போட்டால் தான் இப்படி கை விரல் நீட்டுறப்போ கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். எனக்கும் ஆசை தான், என்ன பண்ணுறது? ஒன்றை மாதிரி பிள்ளைலாம் பெற்ற பேருக்கு தங்கத்துக்கு ஆசைப்படலாமா? என்னக்கிட்ட தான் வரும். இங்கே பாரு, என்ன இப்போ அமெரிக்கா நாடுலாம் இருக்குல்ல, ஆமாம், சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, போர். அந்த மாதிரிலாம் எந்த நாடாவது நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருந்துச்சிக்க, நம்மக்கிட்ட வந்தாங்கச்சிக்க, நம்ம நாட்டு மக்கள் பயப்படிய தேவையில்லையா? தேவையில்லப்பா, நான் ஒருத்தனே போதும். நீ என்ன பண்ணுவ? நானும் அணு ஆயுதம் வச்சுருக்கேன்ல. நீನು வச்சிருக்கியா? வச்சுருக்கேன். கண்ணை மூட காட்டுற முடியாது. அணு ஆயுதத்தை காட்டு தரேன். போதாது, இதேமாரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது போதும், இது போதும். எங்கே வச்சுருப்ப? இதுதானே. இதெல்லாம் அமெரிக்கா சண்டைன்னு சொன்னாங்க பேர். ஆமாம், அப்போலேருந்து கையில் வச்சுருக்கேன். எங்கேயாவது நம்ம நாட்டுக்கும் வந்துடுவாங்கல்லன்னு. ஆனால் நம்ம நாட்டு பக்கம் இன்னும் வரல. கையிலே தான் வச்சிட்ருக்கேன். தூங்கும்போதெல்லாம் எங்கே வச்சுருப்ப? தூங்கும்போதெல்லாம் நைட்டில் கொண்டு போட்டால் அப்போக்கி இதை தேட முடியாதுல்ல. ஆமாம், அதனால் பாக்கெட்லேயே தான் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன். பாக்கெட்டு தானே வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லதாக போச்சு போ. அது கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. இது போதும்ல, நம்ம நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்ல, நல்லது தானே. நாட்டு மக்களுக்கு நல்லதா இல்லையா? எனக்கு நல்லது. ஏன்னா உனக்கு தெரியும், அப்புறம் உனக்கு தெரியாமல் போகுது.